ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம எக்கில் மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய போட்ட பச்சை பயிறு எவ்வளோ நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம ஊர் வெயிலுக்கு 1 ஹவர் போட்டாலே போதும், நல்லா காஞ்சிடுங்க. இந்த காஞ்ச இந்த பயிறு கூட இந்த பாருங்கள், இந்த எக்கு ஓடு இதை நம்ம தூக்கி தூர போட்டுருவோம் இல்லையா. ஸோ இந்த எக்கு ஓட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா வெயிலில் காய வச்சு இதோட உடச்சி போட்டுடுங்க. உடச்சி போட்டு நல்லா மிக்சியில் அடித்து பவுடர் ஆக்கிட்டு வீக்லி 3 டேஸ் 4 டேஸ் இல்லை ரெகுலராக கூட இந்த எக்கு ஓடு நல்ல ஸ்கின் டைட்டனிங் கொடுக்குங்க. இது எல்லாமே தான் வெளிநாட்டில் கொண்டு போயிட்டு கெமிக்கல்ஸ் கலந்து ஸ்கின் டைட்டனிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு க்ரீம்ஸை கொடுத்து அனுப்புகிறாங்க. இது இயற்கையாகவே நம்ம யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க. 1 நாள் 2 நாள் அப்படி விட்டுறாதீங்க. இதெல்லாமே ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு ஆஃபீஸ் லீவ் இருக்குது, வீட்டில் இருக்கீங்க, ஸோ யாராக இருந்தாலும் செய்யலாம். இதை பெண்கள், குழந்தைகள், ஜென்ஸுங்க எல்லாருமே செய்யலாம். குழந்தைங்களுக்கு ஒரு 12 வயசுலேருந்தே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாங்க. ஸ்கின்னு ரொம்பவே அழகாக இருக்கும், நல்லா டைட்டனிங்காகவும் எங்காகவும் இருக்கும். இப்போ குழந்தைங்கள பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்ன வயசுலேயே ஸ்கின்னு சுருங்கி மெச்சூர்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதில் உங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி எக்கு ஓட்டை வாஷ் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணி பவுடராக்கி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணி பாருங்கள். இதை நம்ம தலையிலையும் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.